வணக்கம் அனிதா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு இந்த டயட்டீஷியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எப்ப மேடம் வந்துச்சு? ஸோ அத பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஆக்சுவலா பார்த்தோம்னா, இந்த கோர்ஸ் அப்படின்றத நான் எடுக்கிறப்ப வந்து, இந்த கோர்ஸ் பத்தின ஐடியா வந்து எனக்கு பெருசா இல்ல. ஆனா இந்த கோர்ஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் வந்து நான் நெறைய விஷயங்கள வந்து ல லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து ம். தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து எல்லா மக்களுக்குமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நெறைய டிசீஸ் இருக்கு, டிஸார்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பேசிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஃபுட் தான். நம்ம வந்து ஃபுட்ட கரெக்ட்டா வந்து எடுத்துக்கல. எந்த டைம்ல எடுத்துக்கணும், அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நம்ம மக்களுக்கு நடுவுல இல்ல. இத வந்து கொண்டு சேர்க்கிற ஒரு படிப்பா வந்து இது இருக்கிறதுனால, நான் இந்த கோர்ஸ வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் டயட்டீஷியன் ஆனவாட்டி வந்து நெறைய பேஷண்ட்ஸ பார்த்தேன். நெறைய பேர வந்து க்யூர் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோம். அப்பதான் ரியலைஸ் பண்ணேன் இது எவ்ளோ வேல்யூபிளான கோர்ஸ் அப்படின்றது. அதனால எனக்கு இந்த டயட்டீஷியன் கோர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் எ டயட்டீஷியனா உங்கள பார்க்க வர ஒரு கஸ்டமருக்கு எப்படி நீங்க உங்கள ஃபாலோ பண்ணுவீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அவங்கள? ஸோ அத பத்தி எனக்கு ப்ரொசீஜர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்பயுமே ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க வந்து நம்மள பார்க்க வர்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில வேணா இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. நமக்கு இப்படி ஒரு டிசீஸ் வந்துருச்சே, இப்படி ஒரு டிஸார்டர் இருக்கே அப்படின்ற ஒரு பதட்டத்துல வருவாங்க. அப்படி வரவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப கேரிங்கா இருக்கணும். அவங்கள வந்து நம்ம இன்னும் பேசி எதுவும் பயன்படுத்தாம, அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு ஏத்த மாரி, இத அவாய்ட் பண்ணணும், இத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நம்மளும் இன்னும் பயன்படுத்தாம, அவங்கள வந்து எப்படி நார்மலான வழியில வந்து சரி பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சு, அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அப்படிதான் நாங்க எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுவோம். அவங்க என்ன அவங்களுக்கு புடிச்சிருக்கு, என்ன அவங்களுக்கு புடிக்கல, அதிலிருந்து அவங்களுக்கு எப்படி டயட் சொல்லலாம், அதனால அவங்களோட கண்டிஷன் எப்படி கியூர் ஆகும், அப்படின்றத வந்து நாங்க பொறுமையா தான் அவங்க கிட்ட பேசி ஹேண்டில் பண்ணுவோம். எந்தெந்த ஏஜ் கேட்டகரில மேடம் அதிகமா உங்களுக்கு பேஷண்ட்ஸ் வராங்க? பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சில்ட்ரன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். நம்மள விசிட் பண்ற ஓபி பேஷண்ட் ஆகட்டும், ஐபி பேஷண்ட் ஆகட்டும், அல்லது நார்மல் டேஸ்ல வந்து சுத்தி இருக்கிறவங்க, இந்த மாரி ஏதாவது டவுட்ஸ் கேட்கிறவங்க, அந்த மாரி இருக்கிற எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் 35ல இருந்து ஒரு 40, 60 ஏஜ்க்குள்ள தான் இருப்பாங்க. அந்த மாரி பெர்சன்ஸ் வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து நெறைய யங் ஏஜ் பெர்சன்ஸுமே வந்து இந்த மாரி வர வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ஒரு 100%ல வந்து 60% ஆஃப் பீப்பிள் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் டயபெட்டிஸ். ஆர்கன்ஸ் வந்து தேவையான எனர்ஜிஸ் வந்து எதுவுமே போகாது. இன்கேஸ் அது வந்துடுச்சு அப்படின்னா, அத வந்து மெயின்டெயின் பண்ற கெப்பாசிட்டி வேணா நமக்கு இருக்கு. பட் அது தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து இது வரைக்கும் கிடையாது. டயபெட்டிக் டைப் 1 டயபெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். ஜிம்முக்கு தான் போகணும், நம்ம ஹெவி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உடம்போட வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்துற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறப்ப பேபியோட growth வந்து அது அஃபெக்ட் ஆகும். அவங்களோட லைஃப் வந்து நல்லா லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.